welcome to வாங்க பழகலாம் சீசன் 2. இன்றைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சியின் பிரதான அனுசரணையாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உலகை அப்படியே வந்து அசைக்க வைக்கும் சுவை நாம ஸ்கேன் ஜம்போ பீனட்ஸ். ஸோ ஜம்போ பீனட்ஸோட பயனேசே இவங்க தான். அது மட்டும் இல்லாமல் வந்து எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே இல்லாத ஒரே ஒரு ஜம்போ பீனட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்கேன் ஜம்போ பீனட்ஸ் தான். சரி, எல்லாருமே வந்து அப்படியே ஸ்கேன் ஜம்போ பீனட்ஸாக கையில் எடுத்து வச்சுட்டு ஸோ இன்றைக்கி எங்களுடைய நிகழ்ச்சியில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வரப்போகுது அப்படின்னு வந்து ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் கண் முன்னாடியே தெரியுது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வெத்தலை ஜோசியம் பார்த்தவன். வீட்டில் நீங்கள்லாம் மை போட்டு பார்த்துருக்கேன். ஓ, மை போட்டு பார்க்குறவன். ஓகே. சரி, ஓகே. இன்றைக்கும் எங்களுடைய 2 ஜாம்பவான்கள், எங்களுடைய நிகழ்ச்சியின் 2 தூண்கள், எங்களுடைய ஜட்ஜஸை நாங்கள் அழைக்க போகிறோம். லெட்ஸ் வெல்கம் தெம். செம குத்து. ஓகே, ஒரு மாரியா ஆடி இருந்தாலும் மாறி பாட்டுக்கு தான் ஆடி இருக்கிறார் நம்ம நந்தா சார். கிட்டத்தட்ட எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா காக்கா சீனிவாசன் காக்கா வலிப்பு வந்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? வளமையாக எதிர்பார்க்குறதா நல்லா செய்யுங்க, சூப்பராக செய்யுங்க, சிரிக்க வாங்கி சிரிச்சு கொண்டு போங்க, சந்தோஷம் ஜம்பு பீனட்ஸ் அள்ளி போங்க. ஏன்னா இப்போ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கறத விட கூடவே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் இப்படி கூட கொடுக்கறதுனால எங்களுக்கு பேமெண்ட் ஜாஸ்தியாக கொடுத்தீங்கன்னா ஜாலியாக வீட்டுக்கு. அட வெரி குட். அடியா மனசுல இருக்கறத நீ சொல்லிட்டீடா. சார் நாட் திஸ் பாயிண்ட். ஓகே சரி, ஓகே. ஸோ வளமையாக வந்து எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து எங்களுடைய நிலக்ஷியக்க ஒரு பாடல் பாடினால் நல்லா இருக்கும் அப்படின்னு எங்களுடைய வியூவர்ஸ் ஆசைப்படுறாங்க. கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாய் சேர்ந்தால் எந்த தேகம். இவங்களோட ஒண்ணுமே பண்ண முடியாது. பாடுங்க. கொஞ்சம் நெருப்பு கொஞ்சம் நஞ்சு ஒன்றாய் சேர்ந்தால் எந்த கண்கள். கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கடவுள் ஒன்றாய் சேர்ந்தால் எந்த நெஞ்சம். ஓகே பை. நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். அதாவது அடே ஒழுங்கா ஒரு பாட்டை பாட விட்டீங்களா என்ன? சந்திரலேகா அது நீங்க பாட விட்டீங்க. இல்ல, நீங்க பாடல் பாடினது நல்லா தான் இருந்தது. தப்பான ஆளுங்க முன்னாடி தெரிவு செய்து சரி. அதாவது இந்த நிகழ்ச்சியில பாடக்கூடாது. நல்லா இருக்கு, சூப்பர், நல்லா பாட்டீங்க. இப்போ வந்து நீங்க சீட்ஸ்க்கு போயிடலாம். இன்றைய நிகழ்ச்சியை ரொம்பவே கலகலன்னு ரொம்ப சூப்பராக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்ததா எங்களுடைய நிகழ்ச்சியில் முதல் பெர்ஃபார்மர் யாருன்னு நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ முதல் பெர்ஃபார்மராக யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியெல்லாம் புதுசாக வாங்கும்போது அடியில் தேசிக்காய் வச்சு ஏற்றுவோம் பாருங்க. அது மாதிரி பயங்கரமாக ஒரு மங்களகரமாக ஒருத்தர் வந்திருக்கார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜய் தான் வந்திருக்கார். ஸோ சூப்பராக ஸ்டாண்டப் காமெடி பண்ணக்கூடியவர். அவர் நம்ம அப்படியே வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் ஹிம். வார வாரம் வாசல் தோறும் வசந்தத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த வசந்தம் தொலைக்காட்சியின் வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில் இன்றும் இரவு பொழுதில் அன்போடு உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் எங்களுடைய அன்பார்ந்த நடுவர்கள் 2 பேரும் ரொம்ப மங்களகரமாக கலகலன்னு சந்தோஷமாக இருக்கிறாங்க. சரியா? அதனால் எல்லாம் உங்களால். ரைட். அதே நான் நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே திருப்பி சொல்கிறேன், எல்லாம் உங்களால். ரைட். இருவருக்கும் இனிமையான இரவு வணக்கம். அதே நேரத்தில் என்னுடைய தொகுப்பாளர் சும்மா அப்படி இருக்கார், என்னோட தொகுப்பாளினி. என்னோட வந்து அடிக்கடி நம்ம என்னோட தொகுப்பாளினியை ஃபேஸை வந்து ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். அவங்களுடைய அந்த ஃபேஸோட கலருக்கு வந்து முடியாது. அதனால தான் நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியுது. அவங்க ஃபேஸ் வந்து இப்படி வெள்ளையாக இருக்கிறது அவங்க போகிற சோப்பு காரணம் இல்லை, அவங்க ஃபோனில் உள்ள ஆப் தான் காரணம். அது அப்படி பிடிச்சி போடும். வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதை வந்து நாங்கள் சந்தோஷமாக அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அப்படின்னா அந்த தமிழர்கள், நம்மளோட தமிழ் கலாச்சாரம் அப்படி வந்து எப்பயுமே ரசிக்கக்கூடிய ரசனை உள்ளவர்கள் அப்படி தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மளுடைய சாப்பாடுலேருந்து நம்மளுடைய உடையிலேருந்து நம்மளுடைய சமயத்துலேருந்து எல்லாருமே வந்து நம்ம எல்லாமே எக்ஸ்ட்ராவாக எதிர்பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற அவங்க சாப்பிட்றத விட நம்மளோட சாப்பாடை பாருங்கள். எப்போ ஒரு வாழையில் ஒரு 20-25 ஐட்டம் இருக்கும். நம்ம எப்பயுமே கலர்ஃபுல்லாக நிறைய சாப்பிடுவோம், நிறைய விதவிதமாக சாப்பிடணும் யோசிப்போம். கடவுள் எடுத்தாலும் அப்படி தான். எல்லா மதத்துக்கும் ஒவ்வொரு கடவுள், நமக்கு மட்டும்தான் நிறைய கடவுள். எந்த கடவுளை கூப்பிட்றோன்னே கன்ஃபியூஸாக இருக்கும். ஏன்னா கடவுளை பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து எல்லா கடவுளுக்கும் ஒரு வாகனம் வச்சுருப்பான்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு மயில், நம்ம பிள்ளையாருக்கு எலி, அதே மாதிரி துர்க்கைக்கு சிங்கம், அதே மாதிரி நம்ம வைரவருக்கு நாய், அதே மாதிரி எங்களுடைய சிவனுக்கு காளை அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா கடவுளும் ஒரு வாகனம் வச்சுருந்தாலும் இது எந்த கடவுளுமே மனிதனை வந்து வாகனமாக வைக்கிறல. ஏன்னா மனுஷனை வாகனம் வச்சா கடவுள்கிட்டையும் மீட்டர் கேட்பான். என்ன கடவுளை கூட போய்ட்டு ஒரு 50 ரூபா போட்டு தரியா அப்படிமா. ஏன்னா அது தெரியும் இவங்களை வச்சா இந்த மாதிரி. ஏன்னா கடவுளே கன்ஃபியூஸ் ஆக்கி விட்டுருவாங்க. ஒரு கடவுள் வந்து ஒருத்தர் வரம் கேட்டான், ரொம்ப நாள் தவறு வந்து வரம் கேட்டான் என்று சொன்னார். உன் தவத்தை வந்து நான் மெச்சினேன். ஏன்னா எல்லா படத்துலையும் நம்ம அப்படி தான் பார்க்க, கடவுள் அப்படி தான் வருவார். உன் தவத்தை நான் மெச்சினேன், உனக்கு என்ன வேற வரம் வேணும் அப்படின்னு. உனக்கு 2 வரம் தானே, 2 வரையும் என்ன வேணுமோ கேட்டுக்க அப்படின்னார். எனக்கு முதல் வரம், எனக்கு ஒரு அழகான ஒரு நல்ல வசதியுள்ள ஒரு சமைக்கக்கூடிய பொண்ணு வேணும் அப்படின்னா. ஓகே, 2வது வரும் அப்படின்னு. அந்த 3 பொண்ணுங்களும் ஒன்று சந்திக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்கான். அப்போ முதல் வரத்துல 3 பேரை கேட்டான். கடவுளே கன்ஃபியூஸ் ஆயிரும், பதறி ஓடுவார். அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை பொய் சொல்கிறதுல நம்மளால் அடிக்கலை அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஃப்ளைட்டில் வந்தாலே போய் சொல்லுவாங்க சில பேர், பார்த்துருக்கீங்களா? என்னடா ஃப்ளைட்டில் வந்து இவ்வளோ நேரம் லேட்டம்னு, வேறு என்னடா சரியான டிராஃபிக் அப்படிம்பாங்க. ஏன்னா அங்கேயே டிராஃபிக் மாதிரி அந்த மாதிரி பயங்கரமாக பில்டப் போட்டு போகிறது. ஏன்னா அது சின்ன வயசில் ஏன்னா பொய் அப்படின்றது வந்து சின்ன வயசுலேருந்து வரது தான். ஒரு 4 சின்ன பசங்க ஒரு பரிசு பொருள் ஒன்று வச்சுட்டு அவங்க சின்ன விளையாடு இருக்காங்க. என்ன அப்படின்னா, யார் வந்து மிகப்பெரிய பொய் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பரிசு அப்படின்னு சொல்லி சின்னவங்க விளையாண்டுருக்காங்க. அந்த வழியாக ஒரு சாமியார் வந்தார். வந்து இந்த சின்ன பசங்க என்ன விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு போகும்போது அவங்க விளையாண்டு சொல்லிட்டு இருக்காங்க, யார் நல்ல பெரிய பொய் சொல்கிறீங்களோ, நம்ப முடியாத பொய் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பரிசு அப்படின்னோன்னே அந்த சாமியார் வந்தார். சின்ன வயசுலேயே இவங்க ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்ட்டு வந்து, பசங்களா இதை பாருங்கள், நீங்கள்லாம் சின்ன பசங்க, பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, பொய் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்காது, அதனால் நீங்கள் இதெல்லாம் விளையாடக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஏன் சார் சொல்கிறீங்க? நான்லாம் வந்து இப்போ ஒரு 15-20 வருஷமாக சாமியாராக இருக்கேன், நான்லாம் சின்ன வயசில் ஒரு பொய் கூட சொன்னதில்லை அப்படின்னு. ஏன் இங்கே வர்றா, இவர் தான் பெரிய பொய் சொல்லியிருக்காரு, அவருக்கு இந்த பரிசை கொடுத்துருவோம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா சாமியாரையே பயங்கரமாக ஆக்கி விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சின்னவர்கள்ட்ட இருந்தால் வாரது நகைச்சுவை. ஏன்னா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நான் வளமையாக சொல்கிறது, ஸ்கூலில் நடக்கிற மாதிரி நகைச்சுவை வந்து வேறு எங்கேயும் நடக்காது. காலையிலே ஒரு பொண்ணு வந்து தலையை விரித்து போட்டுட்டு வேகமாக ஸ்கூலுக்கு வருது. வாத்தியார் கேட்டார், என்ன மாதிரி தலை கட்டாமல் வர அப்படின்னு. எங்கள் அம்மா தான் சொன்னிச்சு, லேட்டாக போனால் வாத்தியார் பின்னிடுவார் அப்படின்ட்டு. வாத்தியார் பின்னிடுவார்னா தலையை வாடா பின்னுவார், ஏன்டா அந்த மாதிரி சரிங்க அப்படின்னா பயங்கரமாக சொல்லுவாங்க. அன்றைக்கி வந்தார், அன்றைக்கி ஒரு வாரம், ஏன்டா அவ்வளோ லேட்டு அப்படின்னு. சைக்கிள் பஞ்சல் ஆயிடுச்சு சார். அப்படியா, போடா போடா அப்படின்னேன். அதே ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் ஒருத்தன் வந்தான், நீ ஏன்டா லேட்டு? சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு சார். உனக்குமா, வந்து வாக்கிங்க போ அப்படின்னு. இன்னொரு 5 நிமிஷம் இன்னொருத்தன் வந்தான், நீ ஏன்டா லேட்டு அப்படின்னு. சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு சார். ஓன் சைக்கிள்மா அப்படின்னு. ஆமாம் சார், 3 பேர் ஒரு சைக்கிள் தான் வந்து அப்படின்னு இருக்காங்க. அப்போ 3 பேர் ஒரு சைக்கிள் வந்து அவங்க 3 விதமாக வந்திருக்காங்க. அவனை ஆரம்பிப்பாங்க, பயங்கரமாக இருக்கும். வந்தார், காவேரி தென்பெண்ணை பாலாறு அப்படின்னாரு. அங்கேருந்து திரும்பி வாத்தியாருக்கு என்ன கோளாறு அப்படின்ட்டான். அவனை போங்கடா, உங்களோட பாடம் எடுத்துறதுக்கு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு இன்னொரு வாத்தியார் வந்தார். வந்து நான் வந்து காலத்தை வந்து நான் உங்களுக்கு படித்து கொடுக்க போகிறேன். ராமன் அம்பு எய்தினான், இது என்ன காலம் அப்படின்னான். துப்பாக்கி இல்லாத காலஞ்சாருன்னு அங்கேருந்து. இதாண்டா வில்லுட்டு, உங்களையெல்லாம் வச்சு சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு போடா அப்படின்ட்டு. கும்பகர்ணன் 6 மாதம் தூங்கினான், இது என்ன காலம் அப்படின்னு. நுழம்பு இல்லாத காலம் சார் அப்படின்னு இருக்கு. அங்கேருந்து திரும்பி எப்படா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க, பயமாக இருக்கா உங்களெல்லாம் வச்சு எப்படா தமிழ் பாடம் நடத்துறது, போங்கடா அப்படின்ட்டு. சூரியன் மறைந்தது இதையாவது சொல்கிறா அப்படின்னு. சூரியன் மறைந்தது எந்த காலம், சாயங்காலம் சாருன்னு இருக்கான். போச்சு அதோட சரி, வாத்தியார் கதையை மூடிட்டு விட்டார். அப்படியே சின்ன வளங்க மிரட்டுவாங்க. இந்த மாதிரி இதை பாடசாலை அப்படிங்கும்போது இந்த ஸ்கூல் காலத்தில் இது மாதிரி நிறைய நகைச்சுவை நடக்கும். அதே இடத்துல இந்த காதல் அப்படின்னு வந்தால் அதை விட காமெடியாக இருக்கும். அன்றைக்கி வந்து பீச்சில் 2 பேர் உட்காந்துருக்காங்க. காதலன் உட்காந்துருக்கும் போது பார்த்துட்டு, அன்பே அந்த நிலவை பார்த்தியா அப்படின்னு மூஞ்சில் குத்துவேன், இன்றைக்கி அமாவாசை, அது குண்டு பல்புடா, நல்லா பாடுறா அப்படின்னு இருக்கு. அப்போ என்னன்னு தெரியாமே பேசுவாங்க, பயங்கரமாக பேசுறது. காதலுக்கு கண் இல்லை அன்பே அப்படின்னு. காதலுக்கு கண் இல்லை, உனக்கு மாடா கண் இல்லை, உன் லவர் அங்கே இருக்குது, நீ இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்னு இருக்கு. ஆனால் விஷயம் தெரியாமே உட்காந்து மிரட்டுறது. இது இப்படியே நடக்கும். பேச்சாளர்கள் அப்படிங்கும்போது இந்த மேடையில் பேசுகிறது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு திறன் வேணும். ஒருத்தர் வந்து ரொம்ப வேகமாக வந்து ரொம்ப நேரமாக மேடையில் பேசிக்கிட்டே இருக்கார். திடீர்னு ஒரு 10-15 நாய் மேலே ஏறி வந்து பல்லு வதக்குன்னு காலு கையெல்லாம் கடிச்சு தள்ளிருச்சு. ஏன்டா நாய் ஏன்டா அப்படி கடிக்குது அப்படின்னா, எந்த நாயாலே என்னை அசைக்க முடியாது, எந்த நாயாலே என்னை அசைக்க முடியாதுன்னு பேசியிருக்காரு. நாய்களுக்கே கோவம் வந்துருச்சு. நாய் பேசணும், அதுக்கு கோவம் இல்லையா? அந்த மாதிரி எதில் எங்கே பேசணும்னு தெரியாது. அந்த மாதிரி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ மேடை பேச்சு அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம சொல்லுவோம், வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக போயிருக்கு. ஒரு பொய் சொல்கிறத பண்ணி நான் சொன்னோம் இல்லையா? ஒருத்தர் வந்து மகன் வந்து அடிக்கடி பொய் சொல்கிறானே, இந்த பொய்யை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு ரோபோ வாங்கிட்டு வந்தார் வீட்டுக்கு. இந்த ரோபோ வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அந்த ரோபோ பொய் சொன்னால் அடிச்சு விடும். அப்படி ஒரு வித்தியாசமான ரோபோ கொண்டு வந்து வச்சுட்டு உட்காந்துருந்தார். பையன் வந்தான் பின்னேரம் 7 மணிக்கு. எங்கடா போனேன்? கிளாஸ் போனேன் பாருங்க. சட்டுன்னு விட்டுச்சு அந்த ரோபோ ஒன்று. பார்த்தியா, நீ இப்படி பொய் சொல்லுவேன்னு தெரிஞ்சு தான் நான் அந்த ரோபோ கொண்டு வந்துச்சு அப்படின்னு. நீ இப்போ எங்கே பொய் சொல்ல கண்டுபிடிச்சிடும். நாங்கள் அம்மா வந்துச்சு, என்ன மகனுக்கு வேனை போட்டுட்டுறீங்க, உங்கள் பிள்ளை வேறு எப்படி இருக்கணும், அம்மாவுக்கு ஒன்று விட்டுச்சு சட்டுன்னு. அப்போ தான் தெரியுது அவன் பிள்ளை இல்லைன்னு. இப்போ குடும்பம் பிரிஞ்சு போயிடலாம். அதோட அந்த ரோபோ தூக்கி வீசி இப்படி பேசாமல் வீட்டுக்கு போயிட்டான். அப்போ வாழ்க்கையில் அப்படி நடக்கும். வாழ்க்கை வந்து நல்ல நல்ல நகைச்சுவைகளை கொண்டு வந்துருக்கும். ஒருத்தர் வந்து ஒரு அம்மா, அவன் வந்து கணவருக்கு வந்து மனைவி மேலே சந்தேகம். என்னடா அப்படின்ட்டு காலைல வேலைக்கு போயிட்டார். வேலைக்கு போய்ட்டு பகல் கால் பண்ணார். ஏண்டி எங்கே இருக்கா அப்படின்னு. வீட்டில் தான் அப்படின்னு.
நம்ப முடியலையே, கிச்சனுக்கு போ அப்படின்னாரு. போயிட்டாங்க அப்படின்ச்சு ஃபோனில். கிரைண்டரை போடு அப்படின்ட்டு இருக்கான். போட்டிருக்கு கிரைண்டரை கர்றன்னு. வீட்டில் தான் இருக்கேன், ரைட் ஓகே அப்படின்ட்டு. இன்னொரு ½ அன் ஹவர் கழிச்சு மறுபடியும் சந்தேகம். மறுபடியும் கோல் எடுத்தார். எங்கடி இருக்க? வீட்டில் தாங்க இருக்கேன். மறுபடியும் கிச்சனுக்கு போ அப்படின்னு இருக்காரு. போயிடுச்சு. கிரைண்டரை போடு அப்படின்னு இருக்கு, போட்டிருக்கான். வீட்டில் தான் இருக்கேன் ஓகே அப்படின்னு விட்டாச்சு. அடுத்த நாள் மனுஷன் வேலைக்கு போயிட்டான். அடுத்த நாள் இவன் டவுட்டு. அடுத்த நாள் மணிக்கு சொல்லாமல் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து பார்த்துருக்கான். பையன் மட்டும் உட்காந்து படிச்சுருக்கேன். எங்கடா அம்மா அப்படின்னு. அம்மா அந்த கிரைண்டர் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போச்சு அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா அம்மா கிரைண்டர் எடுத்துக்கிட்டு தான் டெய்லி போகுது. இப்போ அப்படியான குடும்பங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ்க்கை வந்து எப்பொழுதுமே சிறப்பாக இருக்கும். எனவே நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய நகைச்சுவைகள் நடந்து கொண்டு இருக்கிறது வாழ்க்கையில். நாங்கள் எல்லா நகைச்சுவைகளையும் வந்து எல்லாருக்கும் பகிர்வோம். வாழ்க்கை இன்னும் சந்தோஷமாக இருக்கும். எனவே சிரியுங்கள், மற்றவர்களை சிரிக்க வையுங்கள், வாழ்க்கை இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, ஓப்பனிங்லேயே சூப்பராக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார் நம்ம விஜய். ஓகே, பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க நம்ம விஜய். கேட்கலாம் ஜட்ஜஸ் கிட்ட. நிலுக்ஷியக்கா சொல்லுங்க. அவர் பேசுகிற விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது கேட்டுகிட்டே இருக்கலாம், அது போர் அடிக்காது. ஏன்னா அவர் அந்த மாதிரி அது அவருக்குள்ள ஒரு ஸ்டைலை வச்சுட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருப்பார். அப்போ அது கேட்குற நேரம் நமக்கு எந்த போரிங்கும் இருக்காது. அது இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாரான்னு அது கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணும். இப்பயும் கூட எனக்கு வந்து அவர் முடித்ததே எனக்கு தெரியலை, அவர் முடிச்சிட்டாரு. சூப்பராக இருந்துச்சு. விஜய் பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே எல்லாம் வித்தியாசமான ஜோக், காமெடியெல்லாம் ரொம்ப அழகாக ஒரு கேட்குறதுக்கு ஆசையாக இருக்கும். இப்போ முடியுமான்ற மாதிரியே ரொம்ப அழகாக ஜோக்கெல்லாம். ஸோ அதில் கிரைண்டர் ஜோக் வந்து சூப்பராக இருந்தது. ஒரு கிரைண்டர் பக்கத்தில் இருந்து கிரைண்டர் சொன்னது வந்து இன்னும் நல்லா இருந்தது. நன்றி நன்றி நன்றி. எங்களுடைய நிகழ்ச்சியில் விஜய் தொடர்ந்து அடுத்ததாக வந்து ஒரு சூப்பரான ஒரு டீம் இருக்காங்க. ஓகே, சூப்பரான டீம் யங்ஸ்டர்ஸ் அப்படிலாம் உங்களுக்கு க்ளூ கொடுத்தப்பறம் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க வந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இல்லை ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூராம் டீம் தான் வர போகிறாங்க. இங்கே வந்து மெகா மாஸா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. சரி, லெட்ஸ் வெல்கம் देम. வணக்கம் சார். வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கும் சார். அப்புறம் இன்னைக்கு என்ன விசேஷம் செய்ய போறீங்க? என்ன விஷயம் செய்ய போறீங்க? இன்றைக்கு வந்து இப்போ இலங்கையில் மிக பெரிய பிரச்சனையாக கதைக்கப்பட்டிருக்கிற மொழி பிரச்சனை ஒன்று இருக்குது. இப்போ அதை நாங்கள் காமெடியாக இப்போ 2 இடத்துல வந்து அந்த மொழியால் என்னென்ன பிரச்சனை நடக்குது, அதில் என்ன காமெடி நடக்குது என்றதை பற்றி ஒரு சின்ன கன்செப்ட் ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்துட்டு சொல்லுங்கள். எங்களால் இயன்றதை உங்களால் முடியும், உங்களால் முடியாது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. உச்சா போயிட்டு என்னடா பேர் சேர வரட்டா. ආයිබෝවන් ළමයෙක් එක්ක ආයිබෝවන්. ආයිබෝවන් සර්. ආයිබෝවන් වාඩි වෙන්න. වාඩි වෙන්න. ඉරික சொல்ல ඉරික. ඔක්කොම ආවද? ඔක්කොම எல்லாம் ආවද? ஓம் சார். இல்ல இல்ல சார், ஒரு நாள் புது கோபுது அலுத் ළමයාත් එක්ක එන්න என்னவோ சார், ஒன்றுமில்ல சார். சார் என்ன சார்? சார் මොකද சார் என்ன? මොකද නෑ ඔයා එන්න මෙතන වාඩි වෙන්න. හරි මං එන්න. ඔයා මේ ඉන්නවනේ. ඔයා ඇතුළේ එන්න. මේ වාඩි වෙන්න. வாங்கோ இருங்க வாடி வண்ண இருங்கோ. ஓ இருங்கோ.
இருங்கோ கேள் இருங்கோ 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 හොඳයි පුතාගේ නම මොකද එන්ට පේරෝද පේරෝ පේරා නෙමේ පේරා දැන් කැස්සක් තියෙනවා ගෙඩියක් නෑනේ මං කියන්නේ පුතාගේ නම මොකද பேர் சார் நாம சார் சார் பேரண்டா நாமா சார் அதுதான் பேர் නම සිවායම් සර් සිවායම් இல்ல சார் இல்ல சார் நம சிவாயம் சார் හරි හරි සිවායම් இல்ல இல்ல சார் 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 நம சிவாயம் சார் ඒක තමයි මං කියන්නේ සිවායම් இல்ல இல்ல சார் இல்ல சார் நம சிவாயம் சார் சார் நம சிவாயம் சார் නම සිවායම් හරි හරි මං කියලියන්න එන් සිවායම් කියලා ලියන්න කමක් නෑනේ හරි අත පාඩම් ගම් கம் இருக்கு சார் இருக்கு சார் නෑ ඕක නෙමෙයි මං කියන්නේ ගම් ගම ගම් ගම කියන්නේ ගම් කියන්නේ ඌර් ஊரோ ගම කියන්නේ ඌර් ගම් කියන්නේ ඌර්ගල් ඔරු නෙමෙයි ගම ඌර් ஒருமை பெண்மை சார் ஊர்கள் එක වචන බහුව වචන එක වචන දෙක වචන එක වචන බහුව වචන එක වචන බහුව වචන ලියන්න කියන්නකෝ கொழும்பு කොළුම්බු කියන්නේ වාඩි වෙන එකද ඒක නෙමෙයි ගම சார் கொழும்பு சார் சார் இலங்கை சார் ලංකාවේ ஓ இங்க கொழும்பு இதுல කොළඹ கொழும்பு ඒ කියන්නේ තමිල් කියන්නේ කොළඹ සිංහලෙන් කියන්නේ කොළඹ சரி சார் கொழும்பு சார் சிலாபம் சார் සිලා නෑ ඒක ලාභ පාඩු නෙමේ சார் சார் இலங்கை சார் சிலாபம் சார் சிலாபம் හලාවත්ත சார் සිංහලෙන් කියන්නේ හලාවත්ත சிலாபம் சார் සිලා හලාවත්ත சரி தமிழ்ல சிலாபம் சிங்களத்துல நான் திருவோணமலை சார் கலாவத்து திருவோணமலை නෑ ඒක ගණන් පාඩ නෙමේ කම විතර சார் இலங்கை சார் திருவோணமலை තිරුකුණාමලය திருக்குணாமலை சரி சார் சரி හරිනේ ஓம் சார் අනිත් එක சார் நிறைய படிச்சிட்டேன் சார் නිරය ஓம் சார் ஆம் சார் நிறைய படிச்சிட்டோம் නිරය කියන්නේ මොකද நிறைய ගොඩක් கோட்டாக் ගොඩක් ගොඩක් මං ලියන්න නිරය ගොඩක් නිරය කියන්නේ ගොඩක් நிறைய ஆமாம் சார் காணும் சார் விளையாட போவோம் சார் விளையாடுவோம் විளையாடு விளையாடுவோம் சார் விளையாடுவோம் චෙල්ලම් කරන්න කොල්ල චෙල්ලම් කරන්න Share.
ராஜா ராஜா டிஸ்கோ ராஜா சார் නෑ පොලිසි රාජා ராஜா எலியட்ட கியா சார் නංකි එන්න එන්නකෝ ඔයා ඉන්න වාඩි වෙන්න මෙතන කොහො පුටු ෂේ නංකි වාඩි වෙන්න මෙතන මේ කියා சார் தம்பியை போலீஸில் சேர்க்க போம்பாங்க வேணும் சார் தம்பி தம்பியை போலீஸில் சேர்க்க போம்பாங்க வேணும் சார் போம் தமிழ் ராலஹாமி එලි කියා එයා එනකම මං කියන්න ගියා ඔයා මෙතන වාඩි වෙලා ඉන්න එනකම කියන්න හරිද නංගි තවත් කියන්නේ නැද්ද අයියෝ ராஜா කොහො ராஜா ராஜா தமா மெத்தனட்ட ஆவா நෑ சார் මේ මිනිස්සු බලන්නකෝ ෂේ නංගි කමන්න ඔයා කියන්න තමිලින් මං සිංහලෙන් ලියන්න කියන්න தம்பியை போலீஸில் சேர்க்க போம்பாங்க வேணும் சார் ඔමෙන් ඉන්න தம்பியை போலீஸில் சேர்க்க போம்பாங்க வேணும் சார் தம்பி போலீஸ் ඔයා කොഞ്ഞම් සිංහලයි දන්නවද හරි කමන්නකෝ කමන්න ලියන්න தம்பியை போலீஸில் தம்பி போலீஸ்ல கே அவ்வளவுதான் அவனைத்தான் இல்ல சார் இல்ல அரே ஐடென்டிட்டிයක් තියෙනවද ஐசி තමච්චල් හරි නංකි පොඩක් සයින් කරන්න සයින් සයින් හරි කමන්න போம் சார் போம் போம் சார் போம் சார் போம் இவராயினே போம் சார் போம் சார் කෙලින් போம் වමට போம் දකුණට போம் යා சிவா ராஜா மித்திர ඔයා මෙච්චර වෙලාව කොයිද ගියේ තමිල් කෑණි කෙනෙක් ෆැමිලියක් ලියාලා ගන්න මෙතනට ආවා මං සිංහලෙන් ලියලා තියෙන්නේ ඔයා ආරම් බලන්නකෝ පොට ඔයාම තමයි මේව තමයි මොකද ලියලා තියෙන්නේ බලන්නකෝ පොට சி தம்பி போலீஸிலே அவளை எனக்கு இல்ல சார் மல்லி போலீஸியே மட்ட ஓனே நீ சார் தம்பிய போலீஸ் பிடிச்சு கொண்டு போட்டான் அவன் தம்பிண்ட மனுஷி இவளோட சண்டை
அதான் அவளை இவர் வேணாம் இருக்கிறார் சார். என்னக்கா போட்டா கீழே பலம் சார் நம்ம பூரா டீம் வந்து வளவு போல இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. டேய் உண்மையில உனக்கு சிங்கிளும் தெரியாதா? இல்லை இல்லை நீ வந்து இரும்பனுக்கு சிங்கிளும் சொல்லி கொடுத்துட்ட அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சரி ஓகே சரி உண்மையில சிங்கிளும் தெரியாது இல்லை யாருக்கு உண்மையில சிங்கிளும் தெரியாது? யாருக்குமே தெரியாது. யாருக்கு உண்மையில தெரியும்? கொஞ்சம் கொஞ்சம் கதை கொஞ்சம் தெரியும். ஸோ நம்ம ஜட்ஜஸ்ட்டு கேட்கலாம். அவங்க வந்து சூப்பராக ரசிச்சாங்க. அதில் நம்ம நிலுக்ஷி மேம் வந்து ரொம்பவே ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நிலுக்ஷி மேம் நீங்கள் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்ல உங்கள் கமெண்ட்ஸை. சூப்பராக இருந்துச்சு. பூராயின் டீம் வந்து எப்பயுமே ஒரு என்ன செய்கிறது, மக்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய சில விஷயங்களை அவங்க அவங்களோட நகைச்சுவையின் மூலம் அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க. அதில் அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாத்திரத்தை ரொம்ப அழகாக கழுவுனாங்க. என்ன சொல்கிறது, அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் உங்கள் ஒருத்தருக்குமே சிங்கள லாங்குவேஜ் தெரியாதுல்ல அவருக்கு சிங்கள மாஸ்டர் அடித்தவர். ஆனால் கொஞ்சம் விடுறீங்க. நீங்கள் பேசின சிங்களம் வந்து ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு. அதை நாங்கள் கூட அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம் சிங்களம். அது நீங்கள் சரியாக அந்த அவங்களோட நீங்கள் அதை அவ்வளோ அழகாக படிச்சிருக்கீங்க. அந்த ஒரு மாஸ்டர் எப்படி உச்சரிப்பாரோ அதே மாதிரி அந்த லாங்குவேஜை நீங்கள் உள்வாங்கியிருக்கீங்க. அப்போ நீங்கள் அதை பழகினீங்கன்னா டக்குன்னு பழகிடுவீங்க. மற்ற எல்லாருமே அவங்கவுங்க கரெக்டராக ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக இங்கே நான் பார்த்துட்டு இருந்த இந்த நம்ம கேமராமேன்ஸ் கூட ரொம்ப ரசித்து அதுகளை பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து நான் பார்த்தது நீங்கள் வந்து சூப்பர் ஆக்டர்ஸ், ரொம்ப நல்ல நடிகர்கள் நீங்கள். ஏன்னா ரொம்ப அழகாக அந்த அலட்டி கொள்ளாமல் அவசரப்படாமல் பதறாமல் மொழி தெரியாமல், சில பேர் சிங்கள மொழியை தமிழில் காமெடியாக சொன்னால் டே நே அப்படின்வாங்க. அது இல்லாமல் சுத்தமாக அந்த சிங்கள டயலாக் எல்லாம் ரொம்ப தெளிவாக அழகாக ஒரு பெஸ்ட் ட்ராமா. இந்த இடத்துக்குள்ளே குறிப்பாக ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ண விதம், வந்த விதம், பேசின விதம், அந்த காமெடியை கூட ரொம்ப அழகாக சொன்னீங்க. சும்மா ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அதை மற்ற நிகழ்ச்சியில் பார்த்தா ஒரு செயலை உடுத்து வந்தால் ஜோக் வரும். நீங்கள் உடுத்து வந்ததில் ஒரு தம்பியை காணும் ஃபோமை கேட்டது எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு சூப்பர் ப்ரோக்ராம். என்னை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து எதிர்காலங்களில் நல்ல நடிகர்களாக வருவீங்க. உங்கள்கிட்ட ஸ்டேட் பேலன்ஸ் அது இது உங்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. ரொம்ப அழகாக பண்ணுறீங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் நல்ல பயணம் போவீங்க. வாழ்த்துக்கள். ஸோ அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உலகை அப்படியே அசைய வைக்கும் சுவை ஸ்கேன் ஜம்பு பீனட்ஸ் வழங்கும் சூப்பரான ஒரு பிரேக் வரப்போகுது. அப்படி நீங்கள் வந்து பிரேக்கில் ஸ்கேன் ஜம்பு பீனட்ஸ் என்ன மாதிரியே சாப்பிட்டு மறுபடியும் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்குவோம். வா சின்ன பிரேக் எடுத்துட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளாக வந்திருக்காம இது வாங்க பழகலாம் சீசன் 2. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசனை யார் வழங்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேன் ஜம்பு பீனட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் பைனியர்ஸ் ஆஃப் ஜம்பு பீனட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரிஜினலான ஜம்பு பீனட்ஸை எந்தவித ப்ரிசர்வேட்டிவ்ஸே இல்லாமல் வழங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்கேன் ஜம்பு பீனட்ஸ் சாப்பிட்டுருங்க. உலகை அசைய வைக்கும் சுவை. பூராயம் டீமை தொடர்ந்து அடுத்ததான் எங்களுடைய நிகழ்ச்சியில் மார்கரெட் அண்ட் விஜய் அவங்களோட சேர்ந்து ஒரு புதுமுகம் தர்ஷன் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகே, ஸோ வந்து இந்த டீம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் த டீம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். உங்கள் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணகி கலாலயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும் சார். புதுமண தம்பதிகள் மாதிரி வந்திருக்கீங்க. ஏதாவது என்ன விசேஷம்? இன்னைக்கு என்ன ட்ராமா? இன்னைக்கு மார்கரெட் அழகா பார்த்து அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுட்டாரு. பேசலாம அவர் அப்படியே பேசுறாரே இல்ல. ஆட்டு இடிக்குது. பார்த்து ஆட்டு இடிக்குது. என்ன செய்ய போறீங்க சார்? இன்னைக்கு வந்து ஒரு பாம்புனால ஒரு ஒரு புது தம்பதிகளுடைய உறவே ரொம்ப மோசமாக போகுது சார். ஒரு பாம்புனால. சூப்பர். கலங்க. அம்மாடி செல்லம் தங்க புள்ள மாமா எனக்கு பெத்து போட்டிருக்காயா? ஆஹா குட்டிமா
சொல்லுங்க மாமா. உனக்கு பால் கொண்டு வந்திருக்கிறேன். சரியான பசி மாமா, சீக்கிரம் வா மாமா. செல்லக்குட்டி குடிக்க தாண்டி கொண்டு வந்தேன். கொண்டு வா. பசியா? பணியாரம் கொஞ்சம் பிறகு குடிப்போம். பார்த்துக்கோ மாமா, பசி மாமா. பசிக்குதா? அதுக்கு தாண்டி என்னை அனுப்பியிருக்காங்க. குடிச்சிட்டியா? அடியே பெஸ்ட் நானே குடிக்க விடும். கொஞ்சம் சரி மிச்சம் வச்சாலா? கொஞ்சம் வச்சிருக்கா ஐயா. ஏன் மாமா இப்படி பசியா உனக்கு? எனக்கு பசி இல்லை, உனக்கு பசின்னு இருக்கே வந்ததுலேருந்து. அப்படியே பசியில் வயிறெல்லாம் கிழிஞ்சிருச்சு மாமா. வயிறு கிழிஞ்சி போச்சா? கொஞ்சம் தூக்கு. அம்மாடி, சொல்லு மாமா. எங்கள் பெஸ்ட் நைட்டில் இன்றைக்கு நாங்கள் 2 பேரும் ஒரு சின்ன டூயட் ஒன்று படிப்போமா? அப்படின்னா என்ன மாமா? டூயட்னாவா? ஃபர்ஸ்ட் நைட்னா என்ன மாமா? ஆரம்பிச்சிட்டாங்கய்யா. இது கூட யாரி தெரியாம வளர்த்து வச்சிருக்காங்க. நான் இந்த நாள் நைட்ல இருந்தேனே மாமா. எத்தனை ஃபர்ஸ்ட் நைட்? எத்தனை நைட்ல அடி இருந்த? இந்த நாள் நைட்டுக்கு நல்லா சாப்பிட்டு தூங்குவேன். இதுதான் நைட்டா? அடியே, இன்னைக்கு உனக்கும் எனக்கும் எப்பயுமே வராத ஒரு நைட்டு. அப்படி என்ன மாமா நைட்டு? விளக்கண்ண இப்பதான் அந்த மாமன்காரன் எனக்கு பேசினாலும் குத்தம் உனக்கு சாமி வரும்னு சொல்லியிருக்காங்க. என்னம்மா அம்மாடி, டூயட் ஒன்று பாடுவோமா? டூயட்னா பாட்டு. எனக்கு பாட்டு நல்லா பிடிக்குமா? பால் இருக்கி, பழம் இருக்கி, பசி இருக்காது. பசிக்குது மாமா திரும்ப. மறுபடியும் விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறியாடி. இப்போ என்ன செய்யணும்? பசிக்குதுன்ற டூயட் வேணாம். உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வா. சாப்பாடா? இதை போட்டே நான் இன்னைக்கு சரி, நான் போய் இதை வச்சுட்டு சாப்பாடு. உனக்கு என்ன வேணும்? எனக்கு இட்லி. ஆரம்பிச்சிட்டா. இதே ஆடி பெஸ்ட் நைட்டில் திம்பாங்க. சொல்லு. இல்லை, தோசை, இட்லி, பரோட்டா வாங்கிட்டு வா மாமா. நல்ல அதுக்கு குழம்பு வேற கட்டி பெரிய கோழி வாங்கிட்டு வா மாமா. கிழிஞ்சிச்சு போ. இன்னைக்கு நைட்டு போச்சா? ஓ வயிறுல கிளிய போகுது மாமா. எனக்கு கால் மாமா பச்சை குத்திருக்காங்க மாமா. பச்சை குத்தி இருக்காங்களா? கொஞ்சம் இரு. எங்கண்ணே? நான் சொல்றேன் மாமா. எங்க அப்பா சொன்னாரு யார்ட்டையும் சொல்லிட வேணான்னு சொன்னாரு. அடி பாம்பினாலே எனக்கு எலர்ஜிக்கு அடி. என்ன தெரியுமா மாமா, நான் செவ்வாய்க்கிழமை பிறந்துட்டியா? செவ்வாய்க்கிழமை பிறந்தேன்னா அப்ப எனக்கு எங்க அப்பா சொன்னாரு செவ்வாய் தோசை இருக்குது உனக்கு. செவ்வாய் தோசையா? தோசமா? செவ்வாய் தோசை மாமா. தோசைமா? நீ திங்கிறதுல தான் மாமா இருக்க. அது எனக்கா சொல்ற? பெத்து போட்டிருக்கான் பாரு. சரியா மாமா? ஏன் மாமா ஒழுங்கா உட்காரு மாமா. சரியா? அப்ப நாகத்தம்பிரானுக்கு தோசை கழிச்சா சரியா போயிரும்னு சொன்னாங்களா? அடியே, தோசையை கழிச்சா என்னடி? சாம்பார் மட்டும் தாடி மிஞ்சும். தோசை மாமா. அப்ப பாம்பை நல்ல பாம்புன்னு பச்சை குத்தினாங்களா? இப்ப நானும் இப்படி குட்டியா இருந்து பெரிய ஆளா வந்துட்டேன்னா அதே மாதிரி அந்த பாம்பும் குத்தி இருந்தாங்களா? குத்தி எங்க குத்தி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? பாம்பு இப்ப காட்டிடாதடி. கொஞ்சம் இரு, நான் அதை பாக்குற நேரம் பாத்துக்கிறேன். இப்ப காட்டாத. பயந்துடாத. உங்க அப்பா சொல்ல வேணாம் சொன்னாரு. உங்க அப்பா கிட்ட சொல்ல வேணாங்கிறியா? சரி, இப்ப என்ன? தோசை, இட்லி, பரோட்டா, பூரி, வேற என்னடி கேட்ட? தோசை, இட்லி, பரோட்டா. சரி, கொஞ்சம் இரு. இதை நான் வச்சுட்டு நான் அப்படியே போய் உனக்கு தோசை, இட்லி எல்லாம் வாங்கி தரேன். நல்லா பொறுக்க போட்டு அப்படியே மழை கடிச்சு படுத்துரு. கிழிஞ்சது. பால் முடிஞ்சா? அதில் ஒரு 2 லிட்டர் வாங்கிட்டு வரேன் குடி. மாமா, எனக்கு சாரி கட்டல. நான் வேற உடுப்பு ஒன்று போட்டுக்கவா? இதோட இருந்தா தான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடி. இப்படியே இரு, வாரேன். வச்சுட்டு வாரேன். இங்க பாமு. பியூட்டிஃபுல் கேர்ள். ஐயோ.
துணி நீ பாம்பை நானே பார்த்துக்கிறேன் மூச்சலையா போடுறது மக்கா கட்ட பிள்ளை அந்த சாரியில் போட்டு புடி. பாம்பே புடிச்சிட்டா கோப்ப பாம்பு பிடிச்ச விசலி ஆயிட்டா சுஷ்மி பாப்பா ரொம்ப கலப்பா இருக்குதே. ஹலோ டார்லிங் மம்மா டார்லிங் பார்க்க மாட்டேங்கிறா. இவ்வளோ அழகான பொண்ணு கருங்கல்லுக்கு போயிட்டு கிடச்சிக்குது. நானும் தான் பக்கத்து வீட்டில் இருக்கிறேன், ஒன்றும் பட மாட்டேங்குதே. ஹெல்ப் பண்ணிடுவோம். ஏம்மா டார்லிங் சுஷ்மி மா பாம்பு போச்சுது சுஷ்மி பாருங்க என்ன காம்பினேஷன் கிடைக்கலையே. அவனுங்க கிடைக்கணும் ரொட்டி தகரமாக இருக்கான். சுரியாமல் இருக்கிறேன். அம்சம் ஆகிது. 6 பேக் மட்டும் தான் கொஞ்சம் குறையுது. எடுத்துருவோம். 3 மாதத்தில் எடுத்துருவேன். டைவர்ஸ் பண்ணினா டக்குன்னு வர மாட்டேங்கிறான். அம்மா இலக்குது. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ டார்லிங். என்னடா திஸ்ஸா கதவெல்லாம் திறந்து கிடக்கு. ஏ பண்ணாட பரதேசி பையன் மாட்ட கடிச்சு ஏன் வீட்டுக்கே வந்துருச்சுடா. இல்லண்ணே பாம்பு. என்ன பாம்பு? சாரிக்குள்ள பாம்பு அண்ணே. சாரிக்குள்ள பாம்பை பார்த்துட்டியா? பாம்புண்ணே சாரிக்குள்ள. என்னடா பயமுள்ள. ஏ சாரிக்குள்ள நீ பார்த்தியாடா பாம்பு? ஆமாண்ணே குருப்பு முடி. ஐயோ நானே பார்க்காத பாம்பை பார்த்திருக்காயா? பாம்புண்ணே சாரிக்குள்ள பாம்புண்ணே. விட்டுருவேனா பயமுள்ள. எனக்கே பயமா இருக்கேடா. நீ ஏன்டா இங்க வந்த? பாம்பு சத்தம் கேட்டா பயமா இருக்கு. ஓடி வந்தனா பெரிய பாம்பு சாரிக்குள்ள. ஐயோ தூக்கிட்டு பாருங்களே, நீங்க தூக்கிட்டு பாருங்களே. சாரி தூக்கிட்டு வாங்களே. அடே இது யாரே போய் சொல்லிராதடா. ஏ மான மரியாதை எல்லாம் போயிருடா. சொல்லுவா. அடே பாவி பரதேசி. ஏய் புடிச்சு. ஏய் போ. புடிச்சல பாம்பு புடிச்சல. காட்டுனதும் இல்லாம ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நீ. சும்மாரு மாமா பாம்பு புடிச்சிட்டியா பே? பாம்பு சாரிக்கா. ஏய் புடிச்சிட்டியா நாடி கேக்குற நீ. நான் விட மாட்டேன் இன்னைக்கு. சாரி கடில பாம்பு இருக்குது. சாரி கடிலையா? ஆமா இருக்குது. நான் தான் கொஞ்சம் குழம்பிட்டேனோ. எப்பறா இருக்குது? பண்டி. அந்த நின்று சாரி கல்ல இருக்குது. சாரி கல்ல. சாரிக்கு அடியில பாம்பா? கவன படம் எடுத்துருக்குது. கடைசியில பெஸ்டனைக்கு பாம்பு பிடிக்க விட்டுட்டாங்கயா. மிச்சர் ரமேஷ் பாம்பு பிடிச்சிரு. அப்ப இப்படி அள்ளி வீசிட வேணா. அது எங்க? ஹலோ சுஷ்மி நிலைமைய பாத்தீங்களா ஐயா? வீசிட்டேன். இதுதானா குடும்பத்துல கும்மி அடிக்க பார்த்து இன்னும் கொஞ்சத்துல. ஐயோ சிஸ்டர் என்னாச்சு டார்லிங்? அடே ஏன் பொண்டாட்டி தான். சாரி அண்ணே கூல் இந்த மாதிரி கூலா கும்மி அடிச்சிடுமா அவனே. பாம்பு பிடிச்சா காப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது என்னடா வேற தெரியலையானே அக்கா சொன்னாங்க. இல்ல இவன் அப்ப சொல்லிட்டான் அன்னைக்கு. எப்ப இவளை போய் பார்த்தேனோ அன்னைக்கே சொல்லிட்டான், தம்பி கையை கீழே வச்சிடாதடா, காளியாத்தா மாரியாத்தா அட உங்க ஆத்தா எங்க ஆத்தா அடுத்து விட்டு ஆத்தா எல்லாம் ஒட்டு மொத்தமா வந்துருன்னு சொல்லிட்டான்டா. அண்ணே அப்ப சாமிக்கு என்ன வேணும் கேட்டு கொடுத்துரு. என்னவா? அம்மாடி அம்முக்குட்டி உன் மாப்பு வந்திருக்கேம்மா. மாப்பு அம்மாடி அம்மாடி எங்க வைக்கிறான் என் நிலைமைய பாத்தீங்களா? கடைசி கடத்துல சப்பனு முடி சொல்றாளே. புடிச்சிட்டேன். புடிச்சிட்டியா? என்னத்தடா புடிச்ச நீ? இது வந்து லேட்டஸ்டா வந்திருக்கு. லேட்டஸ்டா வந்திருக்கா? சந்திரமுகி படத்துல வருனே. அம்மா குட்டி என்ன படம் சந்திரமுகில? சந்திரமுகி. சந்திரமுகியா? இது வேற வருதா இப்ப?
அம்மா என்ன சாப்பாடுன்னு சொல்லிடுச்சு பயங்கரமா என்ன பாக்குறாளே நான் இல்ல ஐயோ அவன் வேற ரவுண்ட் அடிக்கிறானே அவன் தான் மாப்பிள்ள நீ அவனை தான் கொள்ளணும் நீ அப்பதான் சொல்லுமா என்ன சப்பி தொலையே டக்குனு குடுக்கவா என்ன தடா குடுக்குறது நான் இப்ப அண்ணா பாசர் அதே சாப்பாடு சொல்றா ஏ லக்க 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 அப்படி இல்ல அப்ப ஐயோ உள்ள மாரியாத்தா கூப்பிடுறான் இவன் அப்படிதான் சேர்ந்து வர போகுறா அப்படிதானே கத்தும் ஏ லக்க 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 நம்மளே பயங்கரமா பாக்குற பாம்பு கிட்ட இருந்து காப்பாத்துற நம்ம தான் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது உங்களே பிடித்தான் மாமாவா ஐயோ அவன் ஓடிட்டான் அவனை பார்த்து சொன்னியா என்னைய பார்த்து சொன்னியா என்னாச்சு மாமா என்ன ஆச்சா ஐயோ மறுபடியும் விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறா ஐயா ஏன் மாமா அப்படி பேர்ச்ச மாதிரி இருக்கா அடியே ஆடு நீ கேக்குறது என்னவா எனக்கு டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாது போய்க்கு சொல்லாத மாமா எங்க அப்பா என்ன ஆட்டக்காரியா வளர்க்கல மாமா ஆரம்பிச்சதுல இருந்து இதை தாண்டி சொல்லிக்கிட்டு ஆடுறீங்க மாமா திரும்ப நான் ஆட்டக்காரின்னு சொல்லாத வானசாமி உனக்கு நான் இனிமே கையையும் வைக்க மாட்டேன் உன் குடும்பத்தை கேவலமா கழிச்சுப்பிட்டேம்மா உங்க அப்பே பாவம் ஒரு பாம்புனால வந்த வேணே பெஸ்ட் நைட்டு இல்லாம போச்சையா வா போய் கொஞ்சம் தோசை வாங்கிட்டு வந்திருக்கேன்ல தோசை வாங்கிட்டு வந்துட்டியா மாமா பசிக்குது மாமா சீக்கிரம் சாப்பிடலாம் சரி நம்ம நைட்டு சாப்பிடணும் மாமா பசிக்குது மாமா கிழிஞ்சிச்சியா லாம்பாடி லோங்கி நீ போறியா நான் வரவா பாப்போம் எங்க சாப்பாடு இந்த பாரு இருக்கு ஒரு பாம்புனால ஒரு நைட்டே கெடுத்து விட்டாங்கயா மாமா இங்க சாப்பிட வேணாம் இங்க பாம்பு வருதானே நம்ம அங்க போய் சாப்பிடுவோம் ஓடி என்ன அனுப்பி வச்சிருக்காங்க பாம்பு இருக்கான்னு பார்த்தேன் நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் பண்ண குடும்ப நிகழ்ச்சி நல்லா குடும்ப நிகழ்ச்சியாக இருந்தது அந்த சின்ன பிள்ளை ஏற்கனவே டவுட் ஆனால் ஃபர்ஸ்ட் நைட்னா என்னண்ணே அப்படின்னு கேட்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி நல்ல பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன் அப்போ தான் அந்த குடும்ப நிகழ்ச்சியில் குடும்பகரமாக பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம் ஓகே 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 நீங்கள் கொடுப்பீங்கன்னு தெரியுது ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம மாஸ்டர் ஜி தான் கேட்கணும் அவருக்கு ரொம்ப காரணம் இந்த ஸ்கிரிப்டுக்கு மட்டும் உடனே என்கிட்ட கேட்கறதுக்கு என்ன காரணம் உடனே நிலுக்ஷி அது ஊருக்கே தெரியும் என்ன காரணம்னு தனியா உங்களுக்கு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்னு வந்தாலே அதை உங்களுக்கு கொடுக்கறதா அவங்க பிளான் பண்ணிட்டாங்க மார்கரெட்டா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் இந்த புதுசாக பண்ணுறவங்க உங்களோட ஆக்டிங்கில் எந்த குறையும் இல்லை ரொம்ப அழகாக பண்ணீங்க ஒரு நகைச்சுவாக இருந்தது நம்ம ஸ்கிரிப்டை விட்டுருவோம் பாம்பு எங்கே இருந்துச்சு அந்த கதையை விட்டுருவோம் அது வேலை இல்லை அந்த கதையை விட்டுருவோம் தேவை நமக்கு பாம்பு தேவை அந்த பாம்பெல்லாம் ரொம்ப அழகாக செஞ்சீங்க நடிப்புன்ற விஜய்கிட்ட ஒரு பக்கா நடிப்பு இருக்கு காமெடி மார்கரெட்டும் அதே மாதிரி தான் புதுசாக வந்திருந்தாலும் கூட அவருடைய அந்த ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு எந்த கூச்சம் பயம் ஒன்றும் இல்லாமல் அழகாக பண்ணீங்க இன்னும் நல்லா நடிக்கலாம் இன்னும் நல்ல ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக பண்ணீங்க அது மட்டும் இல்லாமல் தர்ஷனுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஸ்லாங் இருக்கு ஆமாம் ரொம்ப அழகாக பண்ணாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப அழகாக பண்ணீங்க 3 பேருமே அவங்கவுங்களோட கரெக்டர்ஸை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தீங்க அதுலேயும் விஜய் நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய ஆக்டிங் பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓகே சூப்பர் நல்லா இருந்துச்சு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருந்தோம் அதை தொடர்ந்து அடுத்ததான் எங்களுடைய நிகழ்ச்சியில் கலக்கிறதுக்கு ரெடியாக வந்திருக்காங்க டிஸ்கோ ராஜா அண்ட் டீம் எஸ் ஸோ இன்னைக்கு வந்து வித்தியாசமான கெட்டப்பில் வந்திருக்காரு நௌஷாதும் கூப்பிட்டு வந்திருக்காரு போலிக்குது நௌஷாடு இருக்கார் ஸோ வந்து இன்னைக்கு 3 பேர் வந்து கலக் போகிறாங்க லெட்ஸ் நாங்கள் வந்து பார்த்துட்டு வரலாம் லெட்ஸ் வெல்கம் கல்யாண சாப்பாடு போடவா தம்பி கூடவா ஒத்து ஊதவா இந்த ஊருக்கெல்லாம் பாக்கு வச்சு மேளம் கொட்டவா கல்யாண சாப்பாடு போடவா தம்பி கூடவா ஒத்து ஊதவா இந்த ஊருக்கெல்லாம் பாக்கு வச்சு மேளம் கொட்டவா காமாட்சி மீனாட்சி பெரியம்மா நீங்க கட்டாயம் வர வேணும் தெரியுமா அம்மா காமாட்சி மீனாட்சி பெரியம்மா நீங்க கட்டாயம்
பிள்ளை பெண்டாட்டி சொல்லை தட்டாத பிள்ளை நான் தேடி வந்த மாப்பிள்ளை சீர் கொடுப்பேன் சிறை எடுப்பேன் என் தங்கச்சி முகத்தை சிரிக்க வைப்பேன் கல்யாண சாப்பாடு போடவா தம்பி கூடவா ஒத்து ஊதவா இந்த ஊருக்கெல்லாம் பாக்கு வச்சு மேளம் கொட்டவா பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும் நான் பாவாடை சட்டை தச்சு கொடுக்கணும் 10 பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும் நான் பாவாடை சட்டை தச்சு கொடுக்கணும் மாமான்னு சொல்லணும் மழலையெல்லாம் கேட்கணும் மாமான்னு சொல்லணும் மழலையெல்லாம் கேட்கணும் முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும் பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன் நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன் ஆராரோ ஆரிரோ செல்வமே ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ செல்வமே ஆராரோ ஆரிரோ அண்ணா நானும் தெரிஞ்ச பால் மாதிரிதான் தெரிஞ்ச பாலா இருந்தா வெளியே கொட்டிடலாம் பாவத்தை சுமந்த இந்த பாவிய கொளுத்திடு நீ என்ன எவ்வளவு நேசிச்ச அதுக்கு கை மாறினா என்ன செஞ்சிருக்கேன் பாத்தியா நன்றி கேட்டு என்ன மன்னிச்சிடண்டா என்னோட மரணத்துக்கு வேற யாரும் பொறுப்பில்லை வீதியெல்லாம் பூ பந்தல் போடணும் பச்சை வாழை மரம் தோரணங்கள் ஆடணும் காரு வச்சு அழைக்கணும் கச்சேரி வைக்கணும் ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும் புதுமனையில் குடி வைப்பேன் முதல் இரவு முடிய விழித்திருப்பேன் கல்யாண சாப்பாடு போடவா 10 பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும் நான் பாவாடை சட்டை தச்சு கொடுக்கணும் மாமான்னு சொல்லணும் மழலையெல்லாம் கேட்கணும் முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும் மாமான்னு சொல்லணும் மாமான்னு ரொம்ப ஒரு அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ டிஸ்கோ ராஜா இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் அப்படி இப்படின்னு நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாலும் ஸோ இந்த கேரக்டர் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். எஸ், இந்த கேரக்டர் கொஞ்சமே வித்தியாசமான கேரக்டர். அது வந்து ரொம்பவே எல்லாரும் எமோஷனல் ஆகின ஒரு சாங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். முக்கியமாக நந்தா மாஸ்டர் தான் ஃபர்ஸ்ட்டாக கேட்கணும். நந்தா மாஸ்டர் சொல்லுங்கள். உண்மையிலே எப்பயுமே ராஜா வந்து புதிய விஷயங்களை உள்ள கொண்டு வர முயற்சி பண்ணுற ஒருத்தர் தான். இதே வந்து ஒரு கதையை சொல்லியிருக்கார், அந்த பாட்டுக்குள்ளே ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்ப அழகாக நிறைய எமோஷனல் சீன் கொடுத்தாங்க. அதில் நௌஷாத் கூட இன்றைக்கி ரொம்ப நல்லா நடித்தாங்க. மொழியே தெரியாத இந்த பொண்ணு கூட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. அதாவது அந்த நீங்கள் லெட்டர் எடுக்கிற மாதிரி டயலாக் போய் கொண்டு தான் நீங்கள் லெட்டர் எடுக்கிறீங்க, பாதி டயலாக் போயிட்டு அந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் கோட்டை விட்டுருக்கிறீங்க. மற்றபடி நடிப்பில் எந்த குறையும் இல்லை. இது 50வது எபிசோட் அப்பயும் அங்கே போய் ஆடுறீங்க. இதெல்லாம் இன்னும் நிறையா நீங்கள் ராஜாவுக்கு இது புதுசு இல்லை. இதெல்லாம் நடிப்புக்கு குறை சொல்கிறதுக்கு எந்த வழியும் இல்லை. அழகாக பண்ணி வந்திருக்கிறீங்க. இதில் அந்த எதிர்பார்த்த இமோஷனல் கிடைக்கலையோ அப்படின்னு எனக்கு என்னமோ தோணுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சும்மா நம்ம உட்காந்து பார்க்குற மாதிரி இல்லை நடிப்புன்னு நான் நினைக்கிறேன். நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த என்ன சொல்கிறது, நம்ம வெக்கம் கூச்சம் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ பேர் முன்னுக்கும் கொடுக்குறதுன்ற வந்துட்டு ஒரு லேசப்பட்ட காரியம் இல்லை. அப்போ அதில் நீங்கள் எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். அந்த விஷயத்தில் எல்லாருமே இந்த வாங்க பழகலாம் நிகழ்ச்சிக்கு வர எல்லாருமே வந்து அந்த விஷயத்தை இப்போ ரொம்ப பக்காவாக பண்ணிகிட்ருக்கீங்க.
அந்த வகையில் இன்றைக்கி டிஸ்கோ ராஜா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பாட்டு ஏன்னா அவர் ஒரு கரெக்டராகவே அவர் மாறிடுவார். அந்த தங்கச்சி கரெக்டர் அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த பின்னாடி நிற்கிற அந்த நௌஷாத் வந்து அவரும் ரொம்ப தத்ரூபமாக அவருடைய நடிப்பு இன்றைக்கி என்னன்னு கேட்டால் அது எனக்கு பார்க்க நான் சும்மா சிரிச்சுட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இவ்வளோ சீரியஸாக இது இருக்குது. அப்போ ரொம்ப சூப்பராக அவர் பண்ணியிருந்தார். இந்த மாஸ்டர் சொன்ன மாதிரி சில மிஸ்டேக்ஸ் தான் அந்த டயலாக்ஸ், அதாவது டைமிங் ப்ராப்ளமில் வந்தனால தான் அந்த மாதிரியான ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. மற்றபடி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப அழகான பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய காமெடிஸ் இருந்தது அண்ட் சென்டிமெண்ட்டான நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ இதுக்கெல்லாமே வந்து ஒரு முடிவு சொல்லணும்னா எங்களுடைய ஜட்ஜஸை நாங்கள் இங்கே அழைச்சி ஆகணும். ஓகே, ஸோ லெட்ஸ் வெல்கம் our judges on the floor please. புதுசேக்கா சட்டை புதுசு போல இல்லை நல்லா இருக்கே அப்படின்னு புதுசு தான். ஓகே, டெய்லி எப்படி ஒவ்வொரு எபிசோடுக்கு நீங்கள் வந்து புது ட்ரெஸ் போட்டு கொடி திருட்டா? ஸோ நீங்களும் இந்த மாதிரி கொடி திருட்டுங்கிறதுக்கு வாழ்த்துக்கள். நம்ம 2 பேரும் ஒரே குரூப்பில் சேர்ந்து வந்திருக்கோம். சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்த பெர்ஃபார்மன்ஸில் எந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப கவர்ந்தது, எது வந்து உங்களை எப்படி வா இந்த மாதிரி நான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் பண்ண வச்சுது? இல்லை, இன்றைக்கி பொதுவாக எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் வந்து இந்த பெஸ்ட்டாக பண்ணது யாருன்னு கேட்குறீங்களா? அதுதான் இப்போ கேட்க வரேன். அப்படிதான் சுற்றி வளைச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ நீ என்ன கேட்குற? இப்போ நான் என்ன கேட்குறேன்னாக்கா, இப்போ அழகாக பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வந்து நிறைய பெர்ஃபார்ம் பண்ணாங்க தானே, அது வந்து உங்களுக்கு என்ன மனசுக்கு பிடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிடுறேன். அதுதான் சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்டாகவே பிடிச்சது பூரா என் டீமோட பெர்ஃபார்மன்ஸ். பூரா என் டீம். ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது வந்து விஜய் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். விஜய் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். இது யாரு? மார்கரெட் பெர்ஃபார்மன்ஸ். எந்த விஜய் சொல்றீங்க நீங்க? மார்கரெட்டோட வந்து பெர்ஃபார்மன்ஸ். சூப்பர். மார்கரெட் விஜய் தான் சொல்றேன். பாம்பு. ஓகே, அனகோண்டா. ஓகே சார், நீங்க சொல்லுங்க. அது 2 தான். எந்த டவுட்டுமே இல்லை. ரொம்ப அழகாக பண்ணாங்க. பூராயன் வந்து ரொம்ப அழகாக அவங்களுடைய நடிப்பு எல்லாமே அவங்க தான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி. மற்ற எல்லாமே நல்லா இருந்தது. அதில் அலசி எடுக்கும்போது இந்த 2 பேர் பெஸ்ட்டாக பண்ணாங்க. பூராயன் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். உலகை அசைய வைக்கும் சுவை இது ஸ்கேன் ஜம்பு பீனட்ஸ் வழங்கும் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி வீக் யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து நம்ம பூராவன் டீமுக்கு தான் போகுது. வாழ்த்துக்கள். தொடர்ந்து அப்படியே ஜம்பு பீனட்ஸ், ஸ்கேன் ஜம்பு பீனட்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன்னா வந்து இதுதான் ஒரிஜினலான ஜம்பு பீனட்ஸ். ஓகே, மண்டே ஆட்டக்கூடாது, டெய்லி வீட்டில் போயிட்டு வாங்கி சாப்பிடணும். ஓகே, சூப்பர். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான பர்சன் காத்துட்டு இருக்கு. அது யார் கொடுக்குறா அப்படின்னா பம்பலப்பட்டி கால்முனை மற்றும் மகரகமேல அமைந்துள்ள பெஸ்ட் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸை வழங்கக்கூடிய ஈஸ்டார் ஹேண்ட்லூம்ஸ் வழங்கக்கூடிய பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் வெல்கம் விஜய் அண்ட் டீம், அதாவது கண்ணகி கலாலயா onto the floor. ஸோ விஜய், நீங்கள் வந்து இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்திருக்கீங்க. வந்தோடனே வந்து நீங்கள் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கீங்க. என்ன ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி நிறைய சந்தோஷமான விஷயங்களை எடுத்துகிட்டு அடுத்த வாரமும் நாங்கள் உங்களை சந்திக்க வரோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் தனு அண்ட் யாஷோ. இது வாங்க பழகலாம் சீசன் 2 பிரதான அனுசரணையாளர் உலகை அசைய வைக்கும் சுவை ஸ்கேன் ஜம்பு பீனட்ஸ்.